பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வியப்பு கலந்த அதிர்ச்சியோடு அல்லது அதிர்ச்சி கலந்த வியப்போடு நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு அரங்கில் பாஜக சார்பில் சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். நம்மள அந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்ட்ட ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி சார். இப்போ நீங்கள் அவங்க பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விஜயதாரணி பேசுனதை. அவங்க தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ காப்பீடு ஒரு பயனற்ற ஒரு திட்டம் என்றும், மத்திய அரசினுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இங்கே செயல்படுத்த மறுக்கிறது திமுக அரசு என்று அவங்க ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. என்ன உங்களுடைய பதில் அதுக்கு? அது அவங்க விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க. முழுமையான விவரம் தெரியாமல், என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், ஏதோ போகிற போக்கில், அதாவது பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா திட்டம், இங்கே சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதை நேஷனல் ஹெல்த் பாலிசி அவங்களுடைய மத்திய ஒன்றிய சுகாதாரத்துறையினுடைய வெப்சைட்டில் இப்போ இருக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் அதன் கீழ் ஏறத்தாழ 78 லட்சம் 68 லட்சம் மக்களும், தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கீழ் 78 லட்சம் மக்களுமாக, அதாவது ஃபேமிலிஸ் சேர்ந்து 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இரண்டும் சேர்ந்ததில் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் இப்பொழுது வைத்திருக்கிறது. எனவே சகோதரி பேசியதில் எந்த உண்மையும் இல்லை. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக பாஜகவோடு சண்டையிடுவது என்பது வேறு. ஒன்றிய அரசு மாநில அரசு என்பதில் எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறுபாடு பார்ப்பதில்லை. பல நேரங்களில் நமது பிரதமர் அவர்களை அழைத்து பல திட்டங்களை துவக்கி வைத்ததும் இருந்திருக்கிறது. எனவே ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசு இருப்பதனால் தான் இங்கு வரவில்லை என்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட ஏறத்தாழ 33,000 கோடி ரூபாய் பணத்தை தரவில்லை என்று இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கடந்த 2020-21 பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனவே ஒன்றிய பாஜக அரசு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அது நடந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு நான் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய், நாம் முறைகேடு என்று சொல்லுவது எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும் சேர்ந்து செய்த ஒரு முறைகேடு. அதுல 2, ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று இது. எஸ்ஐஆர் முறைகேடு நடந்திருக்கிறதா நடக்கவில்லையா என்பதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தான் தெரியும். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு இங்க வந்திருக்கிறது, வாக்குகள் சேர்ந்திருக்கிறது, எங்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் தெரியும். இந்த கணப்பொழுதில் ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சி அல்லது என்டிஏ கூட்டணி 46.6% வாக்குகள், இந்தியா கூட்டணி 35.28% வாக்குகள். அதாவது கடந்த முறை வாங்கியதில் இருந்து இந்தியா கூட்டணி ஒரு 2% குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒரு 7-8% பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமாக வாங்கியிருக்கு. இந்த 7 முதல் 8% என்பதுதான் இதுவரைக்கும் 50 ஆண்டுகளில் அல்லது 70 ஆண்டுகளில் இல்லாத அளவில் இன்றைக்கு பீகாரில் அதிகமாக வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த 7% மக்கள் இதுவரைக்கும் இல்லாத வகையில் வாக்களித்ததற்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் தெளிவான முடிவு நமக்கு கிடைத்துவிடும். அது எங்கே இருந்து வந்தது? இந்த 10,000 ரூபாயை தேர்தல் ஆணையம் எப்படி ஒத்துக்கொண்டது? நாம் 2011 கலர் டிவியை விட்டு விடலாம், 2004 ஜெயலலிதா அம்மையாரினுடைய விவசாயிகளுக்கான மின் கட்டணத்தை விட்டு விடலாம், 2024 இதே ரேவந்த் ரெட்டி இங்கேதான் நமது தெலுங்கானாவில் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம், அது 2018 இருந்து இருக்கிறது. அந்த திட்டத்தின் காசு மே மாதம் உங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னதற்காகவே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது மட்டுமல்ல, அந்த தொகையை கொடுக்க விடாமல் நிறுத்தியது இதே தேர்தல் ஆணையம். 24 ஒரு முடிவு, 25 ஒரு முடிவு என்றால் இது முறைகேடா இல்லையா? இதுக்கு தொடர்ந்து பேசுவோம். நம்ம தொடர்ந்து பேசலாம்.